சல்லிலி ரப்பிக்க வன்ஹர், உன்னுடைய இறைவனுக்காக நீ தொழு, நகர் பண்ணு. நகருங்கிறது என்ன? ஒட்டகத்தை மட்டும் எப்படி அறுப்பாங்கன்னா நிக்க வச்சு அறுப்பாங்க. ஒட்டகத்தை வந்து படுக்க போட்டு அறுக்க மாட்டாங்க. நீங்க போய் பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். ஒட்டகத்தை நிக்க வச்சு இப்படி நிக்கணும் வைங்களேன், இது கழுத்துன்னு வைங்க, இதுல இப்படி ஒரு குத்து குத்தி இப்படி எடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு கூர்மையான கத்தி வச்சு குத்துவாங்க, கீழ் நோக்கி வெட்டுவாங்க. கீழ் நோக்கி வெட்டுறதுக்கு பேர் என்ன? நரம்பு துண்டாயிரும். இந்த இடத்துல நரம்பு இருக்குன்னு வைங்களேன், இப்படி குத்தி இப்படி இழுத்துறது. இப்படி இழுத்துட்டாங்கன்னா என்ன துண்டாயிரும், பிறன்றும். இதான் நகருங்கிறது. நகர்ன்னு சொன்னா அந்த நரம்புக்கு மேல கொடுத்து இப்படி இருக்கிறது. ரபகன்னு சொன்னா இப்படி கூட இருக்கிறது. இப்படி போய் நரம்பு கட் பண்றதுக்கு பேர் என்னது? ரபக. கழுத்து நரம்ப கட் பண்றதுக்கு ரெண்டு வார்த்தை வச்சுக்கிறான். ஒன்னு நகரு, இன்னொன்னு வந்து ரபக. நகருன்னு சொன்னா நரம்புக்கு மேல கொடுத்து இப்படி இருக்கிறது. நரம்பு இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன், இப்படி கொடுத்து இப்படி வெட்டிடுறது. ரபகன்னு சொன்னா இப்படி போய் அறுத்து நரம்பு தாண்டிட்டு போறது. ரெண்டுலயுமே நரம்பு கட் ஆகும். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, ஒட்டகத்தை படுக்க போட்டு அறுக்கலாம் கஷ்டம். ஒருத்தர் அறுக்கிறா இருந்தா 7 பேர் கூட்டிட்டு வர முடியுமா? ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு அதை படுக்க போட்டா, ஒரு ஒட்டகத்தை படுக்க போறதுக்கு 7-10 பேர் வேணும். இல்லன்னா ஒரு மீது மிஷினா நினைச்சிரு பிரட்டி அடிச்சிடும். வலுவான தானே. ஒரு ஆட்டுக்கே 2 பேர் தேவைப்படுது. அப்படி உள்ள நேரத்தில் வந்து அது கஷ்டமா இருக்கிறதுனால அரபுகள் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சாங்க. அது இஸ்லாமை ஏத்துக்கிருச்சு. அதுல சிம்பிள் அதே மாதிரி அந்த உயிர் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தொண்டக்குழி நரம்பு இருக்கு பாருங்க, நரம்பு அது கட்டாவுறதுக்கு பேர் தான் அறுக்கிறது. தோலை அறுக்கு லேசா அறுத்து விட்டீங்க, அதுல ரத்தம் ஓடி அதனால செத்து போச்சு, நாங்க அறுத்துறோம்னு சொல்லக்கூடாது. அல்லது ஒரு காய வெட்டுறீங்க, ரத்தம் வெளியேறி 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 அதனால செத்து போச்சு, நாங்க தான் காலை அறுத்துணும்னு சொல்லக்கூடாது. அறுக்கிறதுன்னு சொன்னா எங்க இருக்கணும்? அது வேதனை இல்லாம கழுத்து நரம்புல தான் இருக்கணும். இங்க ஒரு கழுத்து தொண்டை குளிக்கிறாங்கல்ல, குரல் வலை, அந்த குரல் வலையை தான் என்ன செய்யணும்? அறுக்கணும். அது அறுக்கிறதுக்கு பேர் தான் அரபுல ரபகுங்கிற வார்த்தையும் நகருங்கிற வார்த்தையும். அது இப்படி மேல இருந்து கீழே இருக்கிறது, கீழே இருந்து மேல இருக்கிறது. இதான் வித்தியாசம். அப்ப அந்த வார்த்தையில இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபஹ் என்ற வார்த்தை தான் சொல்றாங்க. அல்லாஹ்வும் ரபஹ்ங்கறத தான் செய்யறான், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறான். உமா துபிஹ ரபஹ்ங்கற வார்த்தை தான் குர்ஆன்லயும் வரும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அகராதில் என்று கேட்டா, கழுத்து நரம்பை அறுக்கிறது. தொண்டை நரம்பை என்ன செய்யறது? அறுக்கிறது. தொண்டை அது என்ன சொல்ற? தொண்டைக்குள்ளே குரல் வலை, குரல் வலைம்பாங்கல்ல, அந்த குரல் வரக்கூடிய வலை, குரல் சத்தம் வருதுல, அதான் குரல் வலைங்கிறது. அந்த குரல் வரக்கூடிய அந்த பாதையை வெட்டி விடுறதுக்கு பேர் தான் என்னது? அறுத்தல் என்பது. அப்ப அந்த குழாயை கட் பண்ணோம்னா ஆள் காலி. மனுஷனா இருந்தாலும் சரி, உயிரினமா இருந்தாலும் சரி காலி ஆயிரும். இப்படிதான் அறுக்கணும் என்பது அதனுடைய இன்னொரு விதி. அதுக்கப்புறம் ஒரு சில தவறான ஒரு பழக்கம் கூட இருக்குது. ஒரு ஆட்டை இருக்கணும்னு வைங்களேன், கசாப்பு கடையிலாம் ஒரு ஆட்டை இருப்பான், 30 ஆடு இப்படி கட்டி கிடக்கும், அது பார்த்துக்கிட்டு இருக்கும். இது என்ன செய்வாங்க சில பேரு? இப்படி பார்க்க வச்சா இருக்கிறான, வேதனைப்படுமே, அது தெரிஞ்சு போயிருமே, அந்த மாதிரியான அறிவுலாம் அது கொடுக்கல. வழங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்து மறைச்சு ஒளிச்சு அருங்க அப்படி சொன்னதாக சில பொய்யான ஹதீஸ்கள் இருக்கு. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல. அதாவது அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்கள் ஆடுகளை அறுக்கிறதா இருந்தால் கால்நடைகளை மற்ற கால்நடைகளுக்கு தெரியாம மறைத்து அருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. அது இப்னு லஹியா என்ற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் வழியாகத்தான் அந்த செய்தி இருக்குது. ஆதாரப்பூர்வமாக அப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கணும்லாம் கிடையாது. நீங்க அவுத்து விட்ட ஒரு ஆட்டை கூட துடிச்சுக்கிட்டு சும்மா நின்று இருக்காது. நீங்க பார்க்கலாம், ஒரு ஆட்டை அறுப்பீங்க, இன்னொரு ஆடு பார்த்துக்கிட்டு நிக்குது, விரிச்சு ஓடவே செய்யாது, அது பாட்டுக்கு தான் நீங்க சும்மா இது கண்டுக்கவே செய்யாது. அந்த மாதிரியான ஒரு அறிவுல அது கொடுக்கப்படல, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படிலாம் ஒரு சட்டம் கிடையாது. அது தவறான நம்ம ஆளுக்கு நினைச்சிருக்காங்க, விளங்கி இருக்கிறாங்க. இது அறுக்கக்கூடிய முறை என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் போன வாரமா நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது இந்த அறுக்கிறத ஒட்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும். புதிதாக அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருந்தார்களே ஆனால் அவங்க பிஸ்மில்லா சொன்னாங்களா சொல்லலையான்னு நமக்கு டவுட் வருமையானால் அதை நம்ம என்ன செய்யலாம்? அவங்க பிஸ்மில்லா சொல்லாட்டா கூட நம்ம சாப்பிடலாம், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலாம். அதையும் நம்ம போன வாரம் சொல்லியாச்சு. இதுல ஒரு விதிவிலக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். குர்ஆன்ல வந்து எங்கெல்லாம் அஹ்ல கிதாப்னு சொல்லப்படுதோ அது யாரை குறிக்கும் கேட்டா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வந்து அறுக்கிறாங்கன்னு வைங்க, யூதர் ஒருத்தர் அறுக்கிறார் ஒரு ஆட்டை, ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஆட்டை அறுக்கிறார், அறுக்கிற முறையில் அறுக்கிறார், காலை வெட்டி கையை வெட்டி கதவுல வச்சு நச்சு அறுக்கல, கரெக்டா அந்த அறுக்கிற முறை தபகு பண்றாரு. அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா அவரு பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டார். யூதர் பிஸ்மில்லா, அரபு நாட்டு யூதர் வேண்டா பிஸ்மில்லா சொல்லியிருக்கலாம். வழங்குதா?
இங்கிட்டு உள்ளவங்களாம் சொல்ல மாட்டான். அரபு நாட்டு கிறிஸ்தவர் வேண்டாம் அந்த பழக்கத்தில் இணைஞ்சிருப்பான், பிஸ்மில்லாஹ்னு சொல்லுவான சொல்லவே தெரியல. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, யூதர்களுடைய யூத கிறிஸ்தவர்கள் அறுத்தார்களேயானால் அவர்கள் பிஸ்மில்லா சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்க அறுத்ததே உங்களுக்கு ஹலாலு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்லயே. அது எப்ப சொல்றான்னு கேளுங்க, இது ஆரம்ப காலத்தில் அனுமதிக்கப்பட்டு பிறகு தடை செய்யப்பட்டுச்சுன்னா சில பேர் வியாக்கியானம் சொல்லுவாங்க. கிடையாது. ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசியா இறங்கின வசனம் அல்யோம் அக்மல்து லக்கும் சொல்றானே, இன்றோடு உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன், அதை ஒட்டி இறங்கின ஒரு வசனம், அதனுடைய ஒரு பகுதி தான் சொல்ல போனா மாயிதாவுல 5வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம இன்றைய தினத்திலே உஹில்ல லக்கும் தய்யிபாத் நல்ல உணவுகள் எல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வதஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால், உங்கள் உணவு அவர்களுக்கு ஹலால் அப்படின்னு அந்த சூரத்துல் மாயிதாவுல கடைசியா இறங்கின. இதுக்கு இருந்து இதை மாத்திரக்கு வசனமே வரல. லாஸ்டாக அல்ல அனுமதிக்கிறான். இதை எப்படி அனுமதிக்கிறான்? வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு அப்படிங்கிறான். இதுக்கு சில வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உணவு உண்டு தானே வந்திருக்குது, உணவு உண்டா அவங்க தரக்கூடிய பருப்பு அரிசி சோறு தோசை இட்லி இதுதான் எடுத்துக்கிறேன், எதை எடுத்துக்கொள்ளாது அறுக்கிறத எடுத்துக்கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி உணவுங்கிறத வைத்துக் கொண்டு ஒரு வியாக்கியானம் சில பேர் சொல்லுவாங்க. இது வேதம் கொடுக்கப்பட்ட உணவு மட்டும் இல்ல, யாரு வீட்டு உணவும் ஹலால் தான். இதுல அதாவது சோறு பருப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதம் கொடுக்கப்படும் அவசியமே கிடையாது. இணை வைக்கக்கூடியவர்களுடைய உணவுகளும் ஹலால் தான், அது சொல்ல தேவையே இல்லை. யார் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வது உணவு என்று சொல்வது உயிரினங்களை அறுக்கிறது தான் அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு தான் இந்த வசனம் இறங்கவும் செய்யுது. இந்த விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு என்று சொல்வது அவங்களுடைய சைவ உணவு, அந்த அறுக்கிறது சம்பந்தம் இல்லாத உணவு அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் சொல்லுவாங்க. அந்த வியாக்கியானம் தப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு யூத பெண்ணு கடைசியா ஆற்றுல விஷம் கலந்து அதை கொடுக்கும் பொழுது போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. யூத பெண்ணு தான் அறுக்குது. அந்த யூத பெண்ணு வீட்டுல விருந்து கொடுக்கும் பொழுது அவங்க ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு பிஸ்மில்லா சொன்னாங்கன்னா இல்ல, அத நடைமுறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டிறைச்சியவே சாப்பிட்டு இருக்கிறாங்க யூதர்களுடைய வீட்டுல போய். அல்லாஹ் அதை அனுமதிக்கிற காரணத்தினால வேதம் நம்ம வேற வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ஒண்ணு அனுமதிச்சுட்டான்னு சொன்னா அதுக்கு போட்டுக்கிட்டு இது எப்படி அப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் அனுமதிக்கிற அல்லாஹ்வுக்காக ஒண்ணு வேணான்னு தவிர்க்கிறோம். அந்த அல்லாஹ் அனுமதிச்சுட்டான்னு சொன்னா அப்புறம் கேள்வி கேட்கக்கூடாது. இது ஒரு விஷயமாக விலகிக் கொள்ள வேண்டியது. அடுத்தது இன்னொரு விஷயம், எது எது அறுக்கலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன, அறுத்துதான் சாப்பிடணும்னு விளங்கிட்டோம். என்னென்ன பிராணியை சாப்பிடலாம், என்னென்ன பிராணியை சாப்பிடக்கூடாது, இது பற்றி நிறைய தப்பான கருத்துக்கள்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குது. இஸ்லாம் இந்த உயிரினங்களை 3 வகையா பிரிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரினங்களை அதாவது திங்கிற உயிரினங்களை வகைப்படுத்தும் பொழுது 3 வகையாக பிரிக்கிறார்கள். எப்படி 3 வகை? ஒன்னு கடல் வாழ் உயிரினங்கள், கடல்ல வாழுகிற உயிரினங்கள். இன்னொன்னு பறவை இனங்கள். இன்னொன்னு தரையில வாழக்கூடிய இனங்கள். ஒன்னு தரையில, ஒன்னு தண்ணியில, ஒன்னு ஆகாயத்துல. அப்படி வைங்களேன், 3 இடத்துல 3 வகையான உயிரினமாக இஸ்லாம் பிரிக்குது. பிரிச்சுட்டு ஒவ்வொரு வகையான உணவுல இது ஹலாலு, இன்னென்ன மாதிரி இருந்தா ஹலாலு, இன்னென்ன மாதிரி இருந்தா ஹராமு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. கடல் உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளானதுதான். என்ன சிம்பிளானது? கடல்ல என்னென்ன உயிரினங்கள் இருக்குதோ எல்லாம் ஹலால். கடல் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எதுவும் இஸ்லாமியர்களுக்கு தடுக்கப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா, உஹில்ல லக்கும் ஸைதுல் பஹரி வ தஆமுஹு கடலிலே நீங்கள் வேட்டையாடுவதும் அதை உண்பதும் உங்களுக்கு ஹலால். இன்னதுன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் கடல்ல நீங்க வேட்டையாடுவதும் அதை உண்பது உங்களுக்கு என்ன இருக்கு, ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவுல இதுவும் சொல்றான். அப்ப கடல்ல வேட்டையாடுவதை அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான். அது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்னு இருக்குது. என்ன ஹதீஸ்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். கப்பல்ல போகும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி, கடல் தண்ணி குடிக்க முடியாதுல, குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருப்போம்.